ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஓரியன்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தால் டான்ஸ். ஸோ இந்த சாந்தால் டான்ஸ் யாரு செலிப்ரேட் பண்றேன்னா சாந்தால் ட்ரைப் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். ப்ரிடாமினண்டா பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட். இந்த சாந்தால் ட்ரைப் ரிலேட்டடா கண்டிப்பா நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி அதுவும் எதுனா ட்ரைபல் ரிவர்ட்ல நிறையவே லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரைபல் ரிவர்ட்ல ரொம்ப ஃபேமஸ் வந்து ஒரு 3 நாள் தான் வரும். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வந்து இந்த சாந்தால் ரிபலியன். எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 18 வந்து 55ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்மளோட 1857 கிரேட் ரிவால்ட்டுக்கு 2 வருஷம் முன்னாடி வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யாருக்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷோட எக்ஸ்பிளைட்டேஷனுக்கு அகைன்ஸ்டா வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட்னா இந்த சாந்தால் ட்ரைப்ல ரொம்ப ஃபேமஸான பர்சன் அப்படின்னு சொன்னா நம்ம பிரசிடென்ட் வந்து திரௌபதி முர்மு எந்த கம்யூனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தால் ட்ரைப் அப்படின்னு. ஸோ இவங்க நான் ஒருத்தர் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன ஜிசி முர்மு வந்து என்ன அப்படின்னா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா 14th வந்து என்ன அப்படின்னா சிஏஜி அதாவது கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து சிஜி முர்மு அவருமே வந்துன்னா இந்த சாந்தால் ட்ரைப்பை வந்து சார்ந்தவர் தான். வை எம் டெல்லிங் தட் ரொம்ப ஃபேமஸான பர்சன். அதே மாதிரி வந்து ட்ரைபல் ரிவர்ட்லாம் நம்ம படிக்கும்போது இந்த சாந்தால் ரிலேட்டடா படிச்சிருக்கோம். அதை அப்படியே கனெக்ட் பண்ணும்போது இந்த டான்ஸ் நம்மளுக்கு மறக்காது ரைட்டா. அதுக்காக தான் சொல்றேன். அப்ப அந்த சாந்தால் டான்ஸ் அப்படின்னு வந்தாவே என்னன்னா சாந்தால் ட்ரைப் நம்மளுக்கு ஞாபகத்துல வரணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம்டு இன் வந்து குரூப். இந்த இமேஜ் பார்த்தாவே வந்து என்னன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து என்னன்னா இந்த டான்ஸோட சிமிலரா வந்து சில டான்ஸ் இருக்கும். அதாவது பாம்போட ஃபோக் டான்ஸ் ஆஃப் அசாம் அண்ட் வந்து மிசோரம் சொல்லுவாங்க. அப்ப சாந்தால் டான்ஸ் ரிலேட்டட் வந்து ஜார்க்கண்ட் அதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஓகே அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த டான்ஸ் பாருங்களேன் போரோவர் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்துன்னா ஓரோவன் கம்யூனிட்டி இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஜார்க்கண்ட். இந்த கம்யூனிட்டி எங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இன் ஹில்லி ரீஜன் ஆஃப் வந்து ஹசரிபா கும்லான்னு சொல்லுவாங்க. இந்த ஓரோவான் கம்யூனிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து குருக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன். ஸோ நான் ஏன் எல்லா டான்ஸ்க்குமே வந்து இமேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு டான்ஸ் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து பேர் முன்னா மறந்துடும். பட் இமேஜ் வச்சு பார்க்கும்போது வந்து மைண்ட்ல நல்லா ஸ்டோர் ஆகும். எக்ஸாமுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. ஸோ அதனாலதான் ஓகே அடுத்த டான்ஸ் அப்படின்னு போயிடலாம். ஸோ இந்த டான்ஸ் வந்து பாருங்களேன் முந்தாரி டான்ஸ். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஜார்க்கண்ட். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து முந்தா கம்யூனிட்டி. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கலாம். இந்த முந்தா கம்யூனிட்டி ரிலேட்டடா எங்க நம்ம படிப்போம்னா கண்டிப்பா வந்துன்னா ட்ரைபல் ரிவர்ட்ல இதை வந்து ரொம்ப ஃபேமஸாவே படிச்சிருக்கோம். இந்த ரிவல்ட் யார் ஸ்டார்ட் பண்ணோம் பிர்சா முண்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஆக்சுவலி முண்டா ரிபலியன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். எந்த இயர் அப்படின்னா 18 வந்து 99ல ஸ்டார்ட் பண்ணுவார். இவங்க ஏன் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலி இந்த முண்டா பீப்புள் வாழையடி வாழையாக வந்து ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அது பேர் என்ன அப்படின்னா குண்டு கட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த குண்டு கட்டி சிஸ்டம் படி என்னன்னா அந்த முண்டா இருக்கிற ரீஜன்ல இருக்கிற லேண்ட் வந்து ஒன்லி முண்டா பீப்புளுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற சிஸ்டம் தான் இந்த குண்டு கண்டி சிஸ்டம். பட் என்ன ஆகும் அப்படின்னா பிரிட்டிஷோட வந்து என்ன அப்படின்னா ஆக்குபேஷன் வந்ததுக்கு நிறைய பேர் வந்து செட்டில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த லேண்ட் வந்து கைமாறும். அதுக்கு எதிர்த்து சண்டை போற வந்துன்னா ஒரு ரிவல்ட் தான் முண்டா ரிவல்ட் ரைட்டா. ஸோ இது ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரிவல்ட் ரிலேட்டடா கண்டிப்பா முண்டா படிச்சிருப்போம். அதையும் இந்த டான்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது வந்து நம்ம மைண்ட்ல நல்லாவே ஸ்டோர் ஆகும். மறக்கவே மறக்காது ரைட்டா. அப்ப முந்தாரி டான்ஸ் ரிலேட்டட் வந்துன்னா முந்தா கம்யூனிட்டி ஸ்டேட் ஆஃப் வந்து ஜார்க்கண்ட் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது ஒரு உமன் சென்ட்ரிக் டான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க ரைட்டா. இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த டான்ஸ் பாருங்களேன் பாகுவா வந்துன்னா ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா ஜார்க்கண்ட் அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் ரீஜன். இந்த டான்ஸ் எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா டியூரிங் த வந்து ஹோலி ஃபெஸ்டிவல். அந்த ஹோலி ஃபெஸ்டிவல்னா ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் சொல்லுவோம். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்து வச்சுக்கலாம் ரைட்டா. அடுத்த டான்ஸ் வந்து என்ன போயிடும் பிர்கோர் டான்ஸ். இந்த டான்ஸ் வந்து என்ன ட்ரைபல் ஃபோக் டான்ஸ். யாரு செலிப்ரேட் பண்ணா பிர்கோர் கம்யூனிட்டி. இவங்க என்னன்னா ட்ரைபல் அண்ட் ஆதிவாசி வந்து ஃபாரஸ்ட் பீப்புள். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா நொமாடிக் வந்து லிவிங் கம்யூனிட்டி பீப்புள் ரைட்டா. இந்த டான்ஸ் நாட் ஒன்லி இன் ஜார்க்கண்ட் பட் ஆல்சோ வந்து என்னன்னா ஒடிஷா சத்தீஸ்கர் அண்ட் வெஸ்ட் பெங்காலுமே வந்து இவங்க செட்டில் நாளால அங்க செலிப்ரேட் பண்ற டான்ஸ் தான் வந்துன்னா பெருகோர் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமேஜ் வந்து நீங்க பாத்துக்கலாம் ரைட்டா. ஓகே அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த டான்ஸுமே வந்து என்னன்னா சாந்தால் ட்ரைப்போட வந்து என்ன டான்ஸ் தான். பட் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹண்டிங் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சோட்டா நாக்பூர் ரீஜன். ஏன்னா சாந்தால் அப்படின்னு வந்தாவே ராஜ்மஹல் ஹில்ஸ் லொகேட்டட் வந்துன்னா சோட்டா நாக்பூர் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்ப சோட்டா நாக்பூர் பிளேட் சாந்தால் பர்கன் ஆஃப் ஜார்க்கண்ட்ல வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு ஹண்டிங் டான்ஸ் தான் வந்து என்ன ஹண்டா டான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே அடுத்த டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனனி ஜுமர். இப்ப ஜுமர் அப்படின்னு நம்ம எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா ஹரியானா பிளஸ் வந்து என்னன்னா அசாம் இந்த 2 ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ்ல வந்து வெறும் ஜூமர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனா ஜனனி ஜூமர் அப்படின்னு சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஃபேமஸ் ஸ்டேட் ஆஃப் வந்து ஜார்க்கண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஸோ இந்த டான்ஸ் வந்து செலிப்ரேட்டட் பை வந்து அது பிரிடாமினா உமன் தான். எந்த டைம் அப்படின்னு பார்த்தோன்னா டியூரிங் த வந்து என்னன்னா கல்டிவேஷன் அது ரெய்னி சீசன்ல வந்து செலிப்ரேட் பண்றது. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க பாத்துக்கலாம். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஓகே அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். மர்தானி ஜூமர். ஆக்சுவலி நம்ம மர்தானி அப்படின்னு மட்டும் எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா
அசாமோட வந்துன்னா ஃபோக் டான்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். ஆனா மருதானி, ஜூமர் அப்படின்னு சேர்ந்து சொன்னாங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு வந்து நம்ம மைண்ட் வரணும் ரைட்டா. சோ அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாக்பூரி கம்யூனிட்டி ஆஃப் வந்துன்னா மென் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கர்மா டான்ஸ். ஆக்சுவலி இந்த கர்மா டான்ஸ் ஆல்ரெடி நம்ம இதுல படிச்சிருப்போம் அப்படின்னா சத்தீஸ்கரோட வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ்லுமே வந்து இது வரும். ஏன் சத்தீஸ்கரோட ஃபோக் டான்ஸ்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட் ரெண்டுமே வந்து கிட்ட கிட்ட இருக்கனால அங்க இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்து என்ன அப்படின்னா அவங்களோட கல்ச்சரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க ரைட்டா. இந்த கர்மா டான்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா டெரைவ்டு ஃப்ரம் த நேம் வந்து சீக்ரெட் ட்ரீ. அதுக்கு என்ன தெரியுதுன்னா கடமான்னு சொல்லுவாங்க, ஆறு வந்து கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க, இந்த ட்ரீ பிலீவ் டு பிரிங் வந்து ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஆல்சோ வந்து குட் லக் டு த பீப்புள். அதே மாதிரி அந்த ட்ரீயை வந்து பிளான் பண்ணும் போது செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து கர்மா டான்ஸ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. சோ இந்த இமேஜ் வந்து ஞாபகத்துல வச்சா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த டான்ஸ் பாருங்களேன், ஜிக்கா தாசின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டான்ஸ் ஆல்சோ செலிப்ரேட்டட் பை வந்துன்னா சாந்தால் ட்ரைப் தான். இது கொஞ்சம் வந்துன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் வந்து பிலீஃப்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டான்ஸ பர்டிகுலர் வந்துன்னா யங் மென் ஆஃப் வந்து என்னன்னா அந்த சாந்தால் கம்யூனிட்டி எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஈவிலான ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அதை டிஸ்பெல் பண்றதுக்காக ஒரு பவர் வேணும், அதாவது ஸ்பிரிச்சுவல் பவர். அதை அக்வயர் பண்ணணும் அப்படின்னா இந்த டான்ஸை செலிப்ரேட் பண்ணா மட்டும்தான் வந்து அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன் ரைட்டா. அப்ப சிக்கா தாசின் அப்படின்னு வந்தாவே நம்மளுக்கு என்ன தெரியணும், ரிலேட்டட் வந்து சாந்தால் டைப். சாந்தால் அப்படின்னு வந்தாவே வந்து ஜார்க்கண்ட் அப்படின்னு நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணலாம் ரைட்டா. சோ அதுக்காக தான் வந்து நான் இது சொல்றேன். ஓகே, அடுத்த டான்ஸ் போயிடலாம். சோ இந்த டான்ஸ் இப்ப பாருங்களேன், கட்ஸா டான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்னன்னா அகைன் ஜார்க்கண்ட். பட் இதுல என்னன்னா ஒரு கலசாவை வந்து என்னன்னா தலையில வச்சுட்டு வந்து என்னன்னா டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதுதான் வந்து கட்ஸா டான்ஸ். இது மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் டாமினேட்டட் டான்ஸ். இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அப்ப கட்ஸா டான்ஸ் ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கிற மைனரான வந்து என்ன டான்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கும்போது சிட்கா அண்ட் வந்து தங்கா டான்ஸ். இது யாரை பெர்ஃபார்ம் பண்ணுவானா போத் மென் அண்ட் உமன். எதுக்காகனா ஒரு ஃபியூடல் ட்ரெடிஷனை வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி. அடுத்து வந்து லாகோசுயா. இது வந்து என்னன்னா நாக்பூரியோட வந்து என்ன கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸ். நாக்பூரி பீப்புள் ஆல்சோ செட்டில் வந்து சோட்டா நாக்பூர் பிளேட் ஆஃப் வந்து ஜார்க்கண்ட் ரைட்டா. அடுத்து வந்து ஜம்டா. இதுவும் வந்து ரிலேட்டட் டு வந்து ஜார்க்கண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா.